கடந்த 21 ஆண்டுகளாக திரைத்துறையில் வெற்றி கொடி நாட்டி வரும் நடிகர் விஷால் அரசியல் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்து வராரு. சென்னையில உள்ள ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அந்த தொகுதி காலியாக இருந்தது. அப்பொழுது கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக நடிகர் விஷால் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஆனால் அவரது வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால தேர்தல் அதிகாரிகளால் தள்ளுபடியும் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஆண்டு வடபழனியில நிருபர்களை சந்தித்த நடிகர் விஷால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன், வேட்பாளர்கள் பட்டியலில் எனது பெயரும் இருக்கும், மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதாக நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்றும் தெரிவிச்சிருந்தார். அதற்காக தான் அரசியலுக்கு வருகிறேன், நான் புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்றும் நடிகர் விஷால் கூறியிருந்தார். இந்த நிலையில தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே திமுக தரப்பிலிருந்து நடிகர் விஷாலுக்கு வலை வீசப்பட்டது. நீங்கள் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி போட்டியிடுவதை விட ஏன் திமுகவில் இணைந்து போட்டியிடக் கூடாது என ஆலோசனையும் வழங்கப்பட்டிருந்துச்சு. திமுகவை பொறுத்த வரையில தான் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயை எதிர்த்து போட்டியிடுவதற்கு பலமான ஒரு நபர் தேவைப்படுகிறார். திமுக தரப்புல பலரும் உதயநிதி ஸ்டாலினை முன்மொழிந்த போது மு.க.ஸ்டாலின் அதனை மறுத்திருக்காரு. உதயநிதி மீண்டும் அதே தொகுதியில தான் போட்டியிட வேண்டும், அவருக்கு நிறைய பணிகள் இருக்கிறது என்றும் தெரிவித்து விட்டார். இந்த நிலையில தான் நடிகர் விஷால் சிபாரிசு செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே விஷால் உதயநிதி நண்பர் ஆவார். அந்த வகையில தான் நடிகர் விஷாலை உதயநிதி தான் சிபாரிசு செய்திருக்கிறாரு. மு.க.ஸ்டாலினும் விஷால் நல்ல பேச்சாளர், தைரியமிக்கவர், எனவே அவர் சரியான போட்டியாளராக இருப்பார் என்று முடிவெடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் திரைமறைவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த நிலையில தற்பொழுது விஷால் விரைவில் திமுகவில் இணைவார் என்று தெரிய வந்திருக்கு.